தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கச்சோ, அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில அதாவது 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஏழ்றையும் இல்ல, எதுவும் பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா, குரு வந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு வரும்போது அஷ்டம குருவாயிடுவாங்க. அதாவது என்னன்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமம் சனின்ற மாரி அகப்பட்டவனுக்கும் இது குரு வந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு தான். ஏன்னா, அவங்க ராசி அதிபதியே அந்த குருவாகிறதுனால, கொஞ்சம் கெட்ட பெயர், அவமானங்கள்லாம் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அந்த ஈவனா வந்து ஆஃபீஸ் ஒர்க்லலாம் பண்ணக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் ஆப்போசிட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் நிதானமா வச்சுக்கணும். ரொம்ப அதிகமா பேச்சு குடுக்கக்கூடாது. ஏன்னா தேவையற்ற கெட்ட பெயர் வரதுக்கு அது நான் சொல்றது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயங்கள். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லைன்ல இருக்கவங்க, ப்ரொஃபஸர் அது மாரி காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் ஆ கவனமா இருக்கணும். ஏன்னா அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் இந்த ஆப்போசிட்ஸ் மட்டும் கிடையாது. அலுவலகத்திலயும் வேற ஏதாவது பிரச்சனைனா யாரோ போட்டு குடுக்குறது. இந்த ஊழியர்களுக்குள்ளேயே இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டா, லேட்டா வராங்கன்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸ்ல போய் சொல்றது. இது எல்லாமே நடக்கும். இந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலுமே அப்படி நடக்கும். ஸோ அவங்கலாம் வந்து சக ஊழியர்ட்ட டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது. என்னன்னா என்ன? வேலைய மட்டும் பாருங்க. கொஞ்சம் இதுவாகும். அதேமாரி படிப்பு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. மிஸ் இவ தான் பண்ணா அப்படின்ற மாரிலாம் ஒரு மாட்டிப்பாங்க. மாட்டி குடுத்துருவாங்க. இல்லன்னா ஓப்பனா பின்னாடி இருந்து ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆன்டி ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் அடிச்சிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ப வேலை என்ன படிக்கணும். அந்த சிந்தனை மட்டும் இருங்க. தேவையற்ற அந்த காசிப்ஸ் தேவையே இல்ல. ஓகே மேம்.